இந்த அஸ்வத்தாமனை பற்றின ஒரு செய்தி இன்றளவுக்கும் இந்தியா முழுக்க ஒரு பரவலாக ஒரு செய்திகள் பரவி கொண்டிருக்கிறது. அதாவது இந்த அஸ்வத்தாமன் முகத்தில் காயம் பெற்று போரில் மார்பில் காயம் பெற்று ஆறாமல் சாபம் பெற்று பல யுகங்களாக உயிருடன் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அலைந்து திரிந்து கொண்டிருப்பதாகவும், மகாராஷ்டிரா பக்கத்தில் ஒரு மலையில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் தினந்தோறும் சாப விமோச்சனம் பெறுவதற்காக இன்றளவும் வந்து பூஜைகள் செய்வதாகவும், அதிகாலை எத்தனை மணிக்கு சென்று அந்த கோவிலை பார்த்தாலும் அப்பொழுது ஏற்றிய தீபமும் அப்பொழுது சூடிய மலர்களும் இருப்பதாக ஒரு கதை பரவி கொண்டிருக்கிறது. எத்தனை மணிக்கு போய் பார்த்தாலும் அன்று சூடிய மலர், அன்று அப்பொழுது ஏற்றிய தீபம் எரிந்து கொண்டிருக்கும். இது அஸ்வத்தாமன் தன்னுடைய சாப விமோச்சனத்திற்காக செய்து கொண்டிருப்பதாக இந்திய மக்களால் நம்பப்பட்டு பரவலாக இருக்கும் கதை. ஆனால் இந்த ஆசீவகத்தை பற்றி படிக்க ஆரம்பித்த பின்புதான் தெரிகிறது அதனுடைய உண்மையான வரலாறு. போரில், மகாபாரத போரில் வீழ்ந்தான் அஸ்வத்தாமன் என்ற ஒரு சப்தத்தை கேட்டு அந்த படைகள் தன்னுடைய நிலை குலைந்து போனதாக செய்தி. ஆனால் அதனுடைய உண்மையான அர்த்தம் என்னவென்றால், வீழ்ந்தது ஆசீவக தாய்மன். அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையை 3ஆம் தமிழ் சங்கத்தை ஏற்றி நடத்திய மேற்கு தொடர்ச்சி மலையில் இந்த யூதர்கள் கைப்பற்றி விட்டதாகவும், அதை மக்களுக்கு அறிவிப்பதே வீழ்ந்தான் அஸ்வத்தாமன், அதாவது வீழ்ந்தது ஆசீவக தாய்மன், அதாவது குருகுல கல்வியை எங்களுடைய கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டோம் என்று அவர்கள் சொன்னது. ஆனால் இந்த கதை அஸ்வத்தாமன் இன்றளவும் சாபம் பெற்று மார்பிலும் முகத்திலும் ஆறாத புண்ணோடு அலைந்து கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படும் இந்த கதை என்பது, இது எவ்வளவு துன்புறுத்தினாலும் எவ்வளவு அழித்தொழித்தாலும் இந்த ஆசீவக சித்தர்கள் அங்கும் இங்கும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டு இன்னும் உயிருடன் இருந்து அந்த மெய்யியல் கோட்பாடை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது தான் அதனுடைய மறுபக்க உண்மை. இதெல்லாம் புரியணும்னா ஆசீவகம் என்றால் என்ன, ஆசீவக சித்தர்கள் யார் அப்படின்றத தேடி படிங்க, அப்போ தான் புரியும். இந்த 5 நிமிட வீடியோவில் பெருசாக சொல்லிவிட முடியாது.